வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். திருச்சி ஏப்புதூர் பகுதியில் கஞ்சா போதை கும்பல் வீடு புகுந்து நடத்திய வெறிச்செயலில் 8 மாத கர்ப்பிணி மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகாயம் அடைந்துள்ளனர். திருச்சி கொல்லங்குளம் பகுதியைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவர் வேலை முடித்து வீடு திரும்பும் வழியில் கஞ்சா போதையில் இருந்த ஒரு கும்பல் அவருக்கு தொடர்ந்து இடையூறு செய்துள்ளது. அதை தட்டி கேட்ட தர்மராஜை உன் தலையை எடுத்து விடுவேன் என மிரட்டிய அந்த கும்பல் அவரது வீட்டிற்குள்ளேயே புகுந்து பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இந்த தாக்குதலில் தர்மராஜின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு 3 தையல்கள் போடப்பட்டுள்ளன. மேலும் தடுக்க வந்த தர்மராஜின் தந்தை மற்றும் 8 மாத கர்ப்பிணியான அவரது மனைவியையும் அந்த கும்பல் ஈவு இரக்கமின்றி தாக்கியுள்ளது. கீழே தள்ளப்பட்டதில் காயமடைந்த கர்ப்பிணி பெண் இப்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த பகுதியில் கடந்த 1.5 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்த மற்றும் போதை கும்பலின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாகவும் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் காவல்துறையினர் மௌனம் காப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் புகார் அளிக்க சென்றபோது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தியதுடன் பாதிக்கப்பட்ட தர்மராஜ் குடும்பத்தினர் மீதே குற்றம் சுமத்தியதாக கூறப்படுகிறது. காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு வழங்குகிறது என ஆவேசமடைந்துள்ள பொதுமக்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு போதை கும்பலையும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் அதிகாரிகளையும் தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.